எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ் வீரயுக நாயகன் வேள்பாரி. 3வது பாகம். பொழுது நள்ளிரவை கடந்தது. துறைமுகம் மிக பரபரப்பாக இருந்தது. யவனர்களின் கோட்டையிலிருந்து எழும்பிய இசைக்கருவிகளின் ஓசை திசையெங்கும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. விருந்தின் கூச்சல் கோட்டை சுவர் தாண்டி வெளியெங்கும் வழிந்தது. உச்சத்தை அடைந்த யவனர்களின் இசையோசை முடிந்ததும் கூத்துப்பறையின் ஓசை தொடங்கியது. பாண்டிய அழகிகள் ஆட்டத்தில் இறங்கிவிட்டனர் என்பது புரிந்தது. விருந்தில் விடைபெறும் தருணம்தான் வெறிகூட்டும் ஆட்டம் நிகழும். அல்லது அப்பொழுதுதான் மனம் புதிதாய் ஒன்றை அடைய முன்னிலும் அதிகமாக ஏங்கி நிற்கும். அதனால்தான் விருந்துகள் பின்னிரவுக்கு பின்னர் சூடு பிடிக்கின்றன. இரவும் இசையும் அதுவும் ஒற்றை கோட்டில் வடம் பிடித்து நிற்க ஆண்களும் பெண்களும் வவ்வாலென அதை பற்றி தொங்கிக் கொண்டிருக்கின்றனர். மோகம் எது ஒன்றையும் தலைகீழாக மாற்றுவது இல்லை. தலைகீழாக மாறும் பொழுதுதான் அது இயல்பு கொள்கிறது. கிப்பாலசின் நாவாய் துறைமுகத்தில் பெரும் வீரனை போல கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது. மீகான் நின்று பார்க்கும் அதன் கூம்பு மாடத்தின் கீழ் திரையர்கள் உட்கார வைக்கப்பட்டிருந்தனர். அவர்களிடமிருந்து சற்று தள்ளி யவன காவல் வீரன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். காவல் வீரர்களின் கவனமெல்லாம் நாவாயில் பொருட்களை ஏற்றும் பணியாளர்களின் மீதே இருந்தது. கைகளில் பெரும் தடி கொண்டு பிணைக்கப்பட்டுள்ள திரையர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை எதுவும் இருப்பதாக அவர்களுக்கு தோன்றவில்லை. குத்த வைத்தபடி உட்கார்ந்திருந்த நீலன் சற்றே தலை தூக்கி பார்த்தான். அவனுக்கு நேர் எதிரே வானில் மெல்லிய 3ஆம் பிறை நிலவு கண் சிமிட்டியது. பரம்பின் செய்தியை அது ஒளி சிந்தி அவனுக்கு சொல்லுவது போல இருந்தது. பிறை நிலவை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். நினைவுகள் எங்கெங்கோ ஓடி மறைந்தன. பிற விண்மீன்களையும் பார்த்தான். எல்லோரும் இங்கே வந்து விட்டீர்களா என்று மனம் கேட்ட பொழுது உதட்டோரம் சிரிப்பொன்று மேல் எழுந்தது. காலம்பன் நீலனையே பார்த்து கொண்டிருந்தான். 3ஆம் பிறை நிலவை பார்த்தபடி எழுந்தான் நீலன். காவல் வீரர்கள் வெகு தொலைவில் பொருட்கள் ஏற்றப்படுவதையே பார்த்து கொண்டிருந்தனர். எழுந்த நீலனின் கண்ணில் முதலில் பட்டது வைகையின் நடுவில் அசைந்தபடி கடல் நோக்கி போகும் கப்பல் ஒன்று. அதை சற்றே கூர்ந்து பார்த்தான். விளக்கொளியால் கப்பலின் மேல் தளத்தில் இருப்பனவற்றை அவனால் துல்லியமாக பார்க்க முடிந்தது. வேலையால் ஒருவன் மீகான் நிற்கும் கூம்பு மாடத்தின் மேல் கூண்டு ஒன்றினை வைத்துவிட்டு கீழே இறங்கி கொண்டிருந்தான். நீலன் அதை உற்று கவனித்தான். தேவாங்கு விலங்கை கொண்டு செல்ல வடிவமைக்கப்பட்ட கூண்டுதான் அது என்பது பார்த்ததும் புலப்பட்டது. இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம் என்று முடிவு செய்தபடி கீழே அமர்ந்தான். அமர்ந்த வேகத்தில் அவனது நாக்கு குழன்று சிற்றொலியை எழுப்பியது. அணில் எழுப்பும் ஒலி போல அது இருந்தது. திரையர்கள் யாருக்கும் எதுவும் புரியவில்லை. ஒருவர் முகத்தை மற்றொருவர் பார்த்தனர். காலம்பன் நீலனின் செயலை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். கூட்டத்தின் நடுவில் உட்கார்ந்திருந்த பரம்பின் வீரர்கள் இருவருக்கான ஒலி குறிப்புதான் அது. அவர்கள் தங்களுக்கான உத்தரவு கிடைத்தவுடன் வேலையை தொடங்கினர். அவர்கள் கழுத்தை ஒட்டி வேர்க்கொடி ஒன்றினை கட்டியிருந்தனர். கீழ் தாடையை கழுத்தோடு தாழ்த்தி நாக்கை நீட்டி அவ்வேர்க்கொடியை பற்ற நினைத்தான் பரம்பின் வீரன். அது உள்கழுத்தில் பதிந்திருந்ததால் எளிதில் நாக்கின் நுனிக்கு சிக்கவில்லை. மீண்டும் மீண்டும் முயன்றான். சிறிது நேரத்தில் நாக்கின் நுனியில் வேர்க்கொடி சிக்கியது. மெல்ல அதனை நுனி நாக்கில் ஏந்தி உள்வாய்க்கு கொண்டு வந்தான். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று திரையர்களுக்கு புரியவில்லை. உற்று பார்த்து கொண்டிருந்தனர். பரம்பின் வீரர்கள் இருவரும் கழுத்தில் சுற்றியிருந்த கொடியை பல்லால் கடிக்க தொடங்கினர். அது நத்தை சூரியின் காய்ந்த இலைகளை கொண்டு திருகி கட்டப்பட்ட கொடி. நத்தை சூரியை வாயிலிட்டு மென்ற ஒருவன் கல்லை கூட கடித்து நொறுக்கி விடுவான். அதன் சாறு உருவாக்கும் வீரியத்துக்கு இடையில்லை. நத்தை சூரியின் இலைகளை மென்று அதன் சாறு பல் இடுக்குகளில் இறங்க தொடங்கியதும் மாற்றங்கள் தெரிய தொடங்கின. பல் ஈறுகளில் கங்கினை கொட்டியது போல அவர்கள் துடிக்க தொடங்கினர். எலியின் வீறு கொண்ட வகையான செம்மூக்கனை போல அவர்கள் மாறினர். மேல்தாடை பற்கள் கீழ்த்தாடை பற்களை நரநரவென்று கடித்து நொறுக்கி விடுவது போல இருந்தது. கடவாய் பற்கள் இலையின் கடைசி சாறு இறங்கும் வரை அரைத்து கொண்டே இருந்தது. எந்த கணம் அது தொடங்க போகிறது என்பதை காண நீலனின் கண்கள் ஆர்வத்தோடு காத்திருந்தன. ஒரு கணப்பொழுதில் அது தொடங்கியது. அவன் முதலில் தன் கைகளில் பூட்டப்பட்டிருந்த மரக்கட்டையை கடிக்க தொடங்கினான். மிக கடினமான மரங்களை சோளத்தட்டையை கடித்து துப்புவது போல துப்பினான். நிகழ்வதை காலம்பன் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். செம்மூக்கனின் வேகம் கடிக்க தொடங்கிய பிறகுதான் பல மடங்கு அதிகமாகும். மற்ற எலிகள் மண்ணின் மேலே எவ்வளவு வேகமாக ஓடுமோ அதே போல செம்மூக்கன் மண்ணுக்குள் கரகரவென கடித்து துளையிட்டு கொண்டே ஓடும் என்பார்கள். கப்பலின் மேலே இருந்த இரு செம்மூக்கன்களும் தமக்கு விலங்காய் இடப்பட்ட கைக்கட்டைகளை கடித்து துப்ப தொடங்கியதும் வேகம் பல மடங்கு அதிகமானது.
தனது கைக்கட்டையை கடித்து இரு துண்டாக்கியதும் நீலனை நோக்கி பாய்ந்து வந்தான் ஒருவன். நீலனோ காலம்பனை கை காட்டினான். வந்தவன் திரும்புவதற்குள் மற்றொருவன் காலம்பனின் கைக்கட்டையை கடித்து கொண்டிருந்தான். அவன் முடிப்பதற்குள் நீலனின் கைக்கட்டையை கரகரவென கடித்து துப்பி இரு கூறாக்கி முடித்தான். அடுத்தடுத்து ஒவ்வொரு வீரனின் கைக்கட்டையும் கடித்து துப்பிக் கொண்டிருந்தன. நத்தை சூரியின் வீரியம் குறையும் முன் கடித்தாக வேண்டும். நேரமாக ஆக அதன் வீரியம் குறைய தொடங்கும். அவ்வாறு குறைந்து விட்டால் கடிப்பவனின் பல்வலி தாங்க முடியாததாகிவிடும். ஆனால் இப்பொழுது இருக்கும் நிலையில் அவர்கள் இருவரும் இக்கப்பலையே கடித்து இருகூறாக்கி விடுவார்கள். அவர்கள் உடலில் ஏறி இருந்த வன்மம் நத்தை சூரியையும் மிஞ்சுவதாக இருந்தது. செம்மூக்கனின் வேகம் உச்சத்தில் இருந்தது. காலம்பன் ஓர் அதிசயத்தை கண்முன்னால் பார்த்து கொண்டிருந்தான். வேலை முடிந்தும் செம்மூக்கன்களின் வேகம் குறையவில்லை. அவர்கள் நாவாயின் விளிம்பை கடித்து தங்களை ஆஸ்வாசப்படுத்த முயன்று கொண்டிருந்தனர். ஆனால் வேலை இனிமேல்தான் தொடங்க போகிறது. இப்பொழுது உடலில் ஏறி நிற்கும் வீரியத்தை எது கொண்டும் குறைக்க முடியாது. பரம்பின் மற்ற 3 வீரர்களும் இடுப்பு துணியோடு இணைத்து கட்டப்பட்டிருந்த நார்கொடியை உருவி எடுத்தனர். அவையெல்லாம் பால் கொரண்டியின் காய்ந்த சக்கைகளை கயிறாக திரித்து கட்டப்பட்டவை. கயிறுகள் எல்லாம் சிறு சிறு அளவாக பிக்கப்பட்டு ஆளுக்கு ஒரு பகுதி கொடுக்கப்பட்டது. ஒருவன் அருகில் இருந்த விளக்கில் ஒரு கொடியை பற்ற வைத்தான். தீப்பற்றி பிடித்ததும் எல்லார் கைப்பிடிக்கும் நெருப்பு பரவியது. நாவாயின் விளிம்பு கட்டையை தாண்டி 20 பேரும் நீருக்குள் குதித்த பொழுது எல்லோரின் கையிலும் பற்றி எரியும் பால் கொரண்டி இருந்தது. பொருட்கள் ஏற்றப்படுவதிலேயே கவனம் கொண்டிருந்த காவல் வீரர்கள் ஓசை கேட்டு திரும்பினர். கைக்கட்டையோடு நீரிலே குதிக்கும் அடிமைகளை நினைத்து பரிதாபத்தோடு எட்டி பார்க்க வந்தனர். குதிக்கும் பொழுது கையில் இருந்த பால் கொரண்டியை விட்டுவிட்டு நீரில் மூழ்கியவர்கள் மீண்டும் எழுந்தபோது எரிந்தபடி மிதந்து கொண்டிருந்த பால் கொரண்டியை கையில் ஏந்தினர். மற்ற 3 பரம்பு வீரர்களும் கழுத்தில் இருந்த தாயத்தை பிய்த்தெடுத்து வாயில் போட்டு மென்றனர். தாயத்துக்குள் இருந்தவை எல்லாம் பொறி துகள்கள். நன்றாக மென்ற பின் பால் கொரண்டியில் எரியும் நெருப்போடு சேர்த்து மூச்சு இழுத்து பொறி துகளை நாவாய்களின் மீது உமிழ்ந்தனர். பொறி துகள்களில் நெருப்பு பட்டால் போதும், அது ஒரு பொழுதும் அணையாது. கங்குகளை உருவாக்கி வைத்துள்ள மணல் துகள்கள் போன்றவை அவை. அது நெருப்பை எளிதில் அணையவும் விடாது, கனன்று கொண்டே இருக்கும். நீரில் மிதந்து ஊறிய கட்டைகள் முழுமையும் பற்றி பரவும் வரை கூட பொறித்துகள்களின் தணல் அணையாது. ஒருவன் மாற்றி ஒருவன் ஊதி தள்ள பால் கொரண்டியின் நெருப்பு கலந்தோறும் பற்ற நீரில் ஊறி கிடக்கும் அடி மரங்களை தீயின் நாவுகள் தேடி துளாவின. வைகையில் மிதந்த இளம் காற்று துளாவும் தளலுக்கு தோள் கொடுத்து உள் நுழைத்தது. எல்லா கலங்களின் பின்புற அடிவாரங்களிலும் தீ வைக்கும் பணி படு வேகமாக நடந்து கொண்டிருந்தது. கொண்டாட்டங்களின் பேர் இறைச்சலும் வேலைகளின் மும்முரமுமாக துறைமுகம் ஆட்களின் நெரிசல் தாழாமல் இருந்த பொழுது கலங்களின் பின்புற அடிவாரங்களை கங்குகள் பற்றி மேலேற பொறித்துகள்கள் வழி செய்து கொண்டிருந்தன. கடல் காற்று வைகை ஆற்றோடு உள் நுழைந்து வீசி சென்ற பொழுது கலங்களின் உள்கட்டைகளில் தீயின் வேர்கள் ஆழ பதிய தொடங்கின. பெரியது சிறியது, யவனர்களுடையது தமிழ் வணிகர்களுடையது என எந்த வேறுபாட்டுக்கும் இடமில்லை. எல்லாவற்றின் அடிக்கட்டைகளையும் பால் கொரண்டிகள் முத்தமிட்டு தழுவி சென்றன. இழுத்து அணைத்து முத்தம் மட்டும் இட்டுவிட்டு மீள முடிவதில்லை. மீள முடியாத காமம் உள்வாங்கி இழுத்து கொண்டிருந்தது. இன்றிரவு கப்பல் ஏறினால் கரை காண மாதங்கள் பல ஆகும். எனவே யவன கடலோடிகள் முழு விசையோடு இரவு முழுவதும் இயங்கினர். பாண்டிய நாட்டு அழகிகள் ஆடும் இரு முகப்பறையின் அதிர்வாட்டத்தை பார்க்க வாய்ப்பது எளிதானதல்ல. ஒரு கட்டத்தில் முசுகுந்தரே மயங்கி கிறங்கி களம் புகுந்தார். மகிழ்ச்சியை வேரோடு பித்தெடுக்கும் வெறி கொண்டு நிகழ்ந்தது விருந்து. விருந்தென்பது இசையும் ஒளியும் வண்ணமும் மட்டும் கொண்டது அல்ல. இவை எல்லாவற்றையும் மகிழ்ந்து ரசிக்க முடியாத மயக்கமும் கொண்டது. 2 மாதங்களுக்கு மேலாக நடந்து முடிந்த பேரரசின் மனவிழாவின் நிறைவை இவ்வளவு சிறப்பாக உலகில் வேறு யாரும் கொண்டாட முடியுமா என்ற ஐயம் கிப்பாலசுக்கே உருவானது. கோட்டைக்குள் இருந்த வெளிச்சத்தையும் ஓசையையும் விட கோட்டைக்கு வெளியே அதிக வெளிச்சமும் ஓசையுமாக அந்த இரவு இருந்தது. வியப்பு எல்லையற்றதாக ஆனது. நிலை கொள்ள முடியாமல் தள்ளாடி கொண்டிருக்கும் தங்கள் தலைவர்களிடம் செய்தியை சொல்ல வீரர்கள் அஞ்சினர். கோட்டை கதவினை முழுமையாக திறந்துவிட்ட பொழுதுதான் நிலைமையின் விபரீதம் புரிய தொடங்கியது. கேட்கும் ஓசைக்குள் கதறும் குரல் மேல் எழுந்தது. கிப்பாலசின் கண்ணில் பட்ட வெளிச்சத்துக்கு காரணம் இடையில்லாத உயரம் கொண்ட அவனது கப்பலின் பாய்மரம் கலன்று எரிந்ததுதான். ஏறிய மயக்கம் கணப்பொழுதில் கீழிறங்கியது.
பேரதிர்ச்சி கொண்டு துறைமுக மேடையை நோக்கி ஓடினான் கிப்பாலஸ். அப்பொழுதும் நிலைமையின் விபரீதம் முசுகுந்தருக்கு புரியவில்லை. தேரலின் மயக்கம் எளிதில் மீள விடாது. அதையும் மீறி கிப்பாலஸ் மீண்டதற்கு காரணம் எரிந்து கொண்டிருந்தது கப்பல் அல்ல, அவனது இன்னொரு உயிர். எங்கும் கூக்குரல் மேலெழுந்தது. உள்ளும் புறமுமாக வீரர்கள் பதைபதைக்க ஓடினர். துறைமுகத்தின் மேடை பகுதியை நெருங்க முடியாதபடி தீயின் சுடர் வாரி சுழற்றி கொண்டிருந்தது. எல்லா நாவாய்களிலும் முழு அளவு பொருட்கள் ஏற்றப்பட்டு விட்டதால் நெருப்பு இணை சொல்ல முடியாத வீச்சோடு மேலேறி படர்ந்தது. கடல் காற்றில் பற்றிய பாய்மரம் நெருப்போடு அசைந்தாடியது. ஒன்றினை தொட்டு ஒன்றாக கிழக்கிலிருந்து மேற்கு வரை எல்லா களங்களிலும் தீப்பற்றி பரவியது. பெரும் மரத்தின் அடிவாரத்தில் கரையான் புற்று செந்நிற சிறுகோடு போடுவது போல கலங்களின் அடிவாரத்தில் இருந்து ஏதோ ஒரு முனையில் தீயின் நாவுகள் மேலேறி கொண்டிருந்தன. மேல் தளத்துக்கு அவை வந்து சேர்ந்ததும் காற்றோடு போட்டியிட்டு புரண்டு எழுந்தன. மேல் தளம் எங்கும் பெரும் வட கயிறுகள் கிடப்பதால் தீயின் அடர் வேகம் வலிமை கொண்டு உள்ளிறங்கியது. கலங்களின் ஓர பகுதியில் கீழிருந்து மேல் நோக்கி வந்த தீ இப்பொழுது மைய பகுதியில் மேலிருந்து கீழே செல்ல தொடங்கியது. தீ சுழல தொடங்கியது. மண்ணுக்குள் நீர் இருப்பது போல மரத்துக்குள் தீ இருக்கும். மரம் தீயாய் மாறும் ஆவேசம் அளவிட முடியாதது. அது காலம் காலமாக அடக்கி வைக்கப்பட்ட ஒன்றின் வெளிப்பாடு. அளவிட முடியாத சீற்றத்துடனேதான் இருக்கும். கிப்பாலஸ் தன் கண் முன்னால் தனது நாவாய் பற்றி எறிவதை பார்த்தபடியே நின்றிருந்தான். யவன வீரர்கள் தங்கள் தளபதியின் நாவாவையாவது காப்பாற்றி விடலாம் என பெருமுயற்சி செய்தார்கள். எதுவும் நடக்கவில்லை. கலங்களை நெருங்க முடியாமல் தவித்தவர்களுக்கு நேரம் செல்ல செல்ல கரையையே நெருங்க முடியாத நிலை ஏற்பட்டது. மேல் மரங்கள் வெடிக்க தொடங்கின. கொடி மரங்கள் சரிந்து விழுந்தன. பாய்மர துணி காற்றெங்கும் சாம்பலாய் பறந்து கொண்டிருந்தது. மற்றவர் அறியா வண்ணம் முன்னிரவே இரு கப்பல்களில் தேவாங்கினை ஏற்றி அனுப்பி வைத்த சூழ்கடல் முதுவன் நள்ளிரவுக்கு பின்னர் தான் விருந்துக்கு வந்து சேர்ந்தான். கடைசியாக வந்து தேரலுக்குள் ஆழ புதைந்தான். அவனது மகிழ்வு எல்லோரையும் விட எல்லையற்றதாக இருந்தது. அருந்தும் குவளைக்கு விளிம்புண்டு, ஆனால் தேரலுக்கு அதுவும் இல்லை என நம்புபவன் அவன். தேவாங்குகள் இருக்கும் பிற கலங்கள் துறைமுகத்தில் தான் நிற்கின்றன. யவனர்களின் நாவாய்கள் எல்லாம் புறப்பட்ட பின் இறுதியாக அதனை நகர்த்துவோம் என்று முடிவு செய்த சூழ்கடல் முதுவன் ஆடல் அழகிகளோடு உள்ளறைக்கு போனான். வெளியெங்கும் எதிரொலித்துக் கொண்டிருந்த பெரும் கூச்சல் எதுவும் அவனை எட்டவே இல்லை. இரு முகப்பறையின் இன்பத்தை தனித்து அவன் அனுபவித்துக் கொண்டிருந்தான். பெரும் கலங்கள் வெடிப்புற்று தெரிக்கும் ஓசை கூட அவனை சென்று சேரவில்லை. எழும் கரும் புகையால் மூச்சடைத்த பொழுதுதான் வெளிவரவே துணிந்தான். அப்பொழுது அவனது கலமான கடற்கோதையை நெருப்பு முழுமையாக அணைத்து பிடித்துக் கொண்டிருந்தது. நீரில் அசையும் கலத்தின் மீது நின்று ஆடியது நெருப்பின் சுடர். கிழக்கு முனையில் இருந்து ஒருவர் பின் ஒருவராக எல்லோரும் கரையேறினர். கைகளில் இரு கூறாக தொங்கிக் கொண்டிருந்த கைக்கட்டைகளை காலம்பன் பித்து எறிந்தான். பூட்டப்பட்ட கட்டைகளில் இருந்து விடுதலையான எல்லோரும் கைகளை வீசியபடி கரையோரத்தில் நடக்க தொடங்கினர். எழும் புகையால் வான் மண்டலம் மறைந்தது. மூன்றாம் பிறை நிலவினை நீலனால் பார்க்க முடியவில்லை. ஆனால் காலை கதிரவனின் ஒளி தகிப்பை நீருக்குள் பார்த்து கொண்டிருந்தான். வைகை செம்மூதாயாய் கனன்று கொண்டிருந்தது. கதைகளை மறக்காமல் காலம் அவன் கண்ணுக்குள் காட்டிக் கொண்டிருந்தது. துறைமுகம் ஒன்று முழுமுற்றாக எரிவதை உலகின் பெரும் வணிகர்கள் எல்லோரும் ஒன்று கூடி பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் அதனினும் வீரியத்தோடு எரிந்து கொண்டிருந்தது காலம்பனின் சினம். எரியூட்டிய வேலையை செய்ததெல்லாம் பரம்பின் வீரர்கள்தான். தாங்கள் எதுவும் செய்யவில்லையே என்ற கோபத்தில் மிதந்தபடி எரிந்து கொண்டிருந்த கலங்களை ஒருபுறமாக சாய்த்து தலை குப்பர கவிழ்த்தலாமா என்று கேட்டபடி மீண்டும் கடலுக்குள் இறங்கினார்கள் திரையர்கள். நீலன் தடுத்து மேலேற்றினான். தேவாங்கினை மீட்டு செல்வதே நமது நோக்கம் என்பதை நினைவுபடுத்தி அழைத்து சென்றான். காலம்பனின் கண்கள் கருங்கை வாணனையும் திரியனையும் விடாது தேடின. அவர்கள் இங்கு வரவில்லை. பாண்டியனின் இடைமீன் கவசத்தை மார்பில் அணிந்தபடி எவன் எதிரில் வந்தாலும் அவன் காற்றிலே வீசப்பட்டு கொண்டிருந்தான். காலம்பனின் கைப்பிடிக்கு நதி சிக்கினால் அதையும் கலற்றி எறிந்து விடுவான் என்றுதான் தோன்றியது. எரியும் நதியின் எதிர் திசை நோக்கி அவர்கள் நடந்தனர். எங்கும் கூக்குரல்களும் வெடித்து உமிழும் நெருப்பின் குரலுமாக இருந்தது. அருகிலிருந்த அருகன்குடியிலிருந்து மக்கள் சாரி சாரியாக ஓடி வந்து கொண்டிருந்தனர். திரையர்கள் மட்டும் நெருப்பை திரும்பி கூட பார்க்காமல் பாண்டியனின் கோட்டை நோக்கி போய்கொண்டிருந்தனர். வழியில் இருந்த பெரும் சுவரின் ஓரத்தில் எரியொளிகள் சாய்த்து வைக்கப்பட்டிருந்தன. விலகி போய்கொண்டிருந்த காலம்பனின் கண்களில் அவை பட்டன.
ஆழ்கடல் செல்லும் மீனவர்கள் பெரும் சுறாக்களை எரியுளியால் எரிந்தே பிடிப்பர். இடையற்ற நீளமும் கூர்முனையும் கொண்ட எரியுளிகளை கைகளில் அள்ளினான் காலம்பன். எரியும் நெருப்பினை விஞ்சி கேட்டன சில மனித குரல்கள். நீலன் திரும்பி பார்த்தான். கடைசியாக நின்றிருந்த களம் ஒன்றின் மீது இருந்து கதறிய அடிமைகளின் குரல்கள் அவை. எல்லோரின் கவனமும் அந்த பக்கம் திரும்பியது. கை கால்களில் விலங்கிடப்பட்டதால் யாராலும் தப்பிக்க முடியவில்லை. நெருப்பு சுற்றியபடி அவர்களை நெருங்கிக் கொண்டிருந்தது. கலங்களின் மேல் விளிம்பை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்த திரையர்கள் விலங்கினை பிட்டெறிந்து அவர்களை வெளியில் தூக்கி வீசினர். வீசப்பட்டவர்கள் யாரும் தப்பித்து ஓடாமல் மீண்டும் களம் நோக்கியே கதறியபடி நெருங்கினர். காரணம் புரியாமல் நீலன் நின்ற பொழுது மீகான் நிற்கும் கூம்பு மேடையில் ஒருவன் கட்டப்பட்டிருப்பது தெரிந்தது. எம் தலைவனை காப்பாற்றுங்கள் என்று அவர்கள் கதறினர். துணிந்து மேலேறிய திரையர்கள் மரம் பிளந்து அவனை தூக்கி வந்தனர். உடலெங்கும் செதில் செதிலாய் பிளவுற்று இருந்த அவன் அரை மயக்கத்தில் இருந்தான். விடுவிக்கப்பட்ட அடிமைகள் அவனை உயிரென தாங்கிக் கொண்டனர். பாண்டிய வீரர்கள் பெரும் கலங்கள் எரியும் இடத்தில் கூச்சலிட்டுக் கொண்டு கிடந்ததால் ஓரத்தில் இருந்து பற்றி எறிந்த இச்சிறு கலத்தை பார்க்க யாரும் இல்லை. ஆனால் நீலனின் மனதில் இந்த காட்சி நெகிழ்வை ஏற்படுத்தியது. விடுவிக்கப்பட்ட அடிமைகள் தாங்கள் உயிர் பிழைத்தால் போதுமென ஓடுவதற்கு மாறாக தம் தலைவனை காப்பாற்றும் வரை அந்த நெருப்பை விட்டு அகலாமல் இருந்தது அவனுக்கு பெரும் வியப்பை ஏற்படுத்தியது. மீட்கப்பட்ட அவர்கள் உடன் வந்து கொண்டிருந்தனர். பற்றி எரியும் கலங்களை நோக்கி கோட்டையில் இருந்த வீரர்கள் எல்லோரும் பாய்ந்து ஓடியதால் திறந்து கிடந்த கோட்டைக்குள் பரம்பின் வீரர்கள் நுழையும் போது கேட்க யாரும் இல்லை. தேவாங்கு விலங்கின் கூண்டருகே வந்து நின்றான் நீலன். 4 பெரும் கூண்டுகளுக்குள் இருந்தனவற்றை எல்லாம் கூண்டோடு தூக்கி கொண்டனர் திரையர்கள். எண்ணிலடங்காத குதிரைகள் கட்டுத்தறியில் நின்று கொண்டிருந்தன. கட்டுத்தறியில் வரிசையாய் குதிரைகள் நிற்பது போலத்தான் துறைமுகத்தில் கலங்கள் நிற்கின்றன. பின்னிரவு கழிந்ததும் துருத்தியில் ஊதுவதைப் போல இடைவிடாது வீசியது கடல் காற்று. காற்றின் வேகம் தழலை வெளியெங்கும் வீசி விளையாடியது. நெருங்க முடியாமல் போராடி கொண்டிருந்தனர் பாண்டிய வீரர்கள். இளம் மருதன் தன்னால் முடிந்ததனைத்தும் செய்து பார்த்தான். எதுவும் ஆகவில்லை. அப்பொழுதுதான் ஓடி வந்த வீரன் ஒருவன் செய்தி சொன்னான். நெருப்பை விடவும் கொடும் செய்தியாக இருந்தது அது. தன் வீரர்களோடு அருகில் இருந்த யவன கோட்டைக்குள் ஓடினான். அங்கு கட்டப்பட்டிருந்த குதிரைகளில் ஏறி மேல் திசையில் இருந்த பாண்டிய கோட்டையை நோக்கி விரைந்தான். வழக்கம் போல அவனது ஆலா காற்றை கிழித்து கொண்டு சீறி பாய்ந்தது. மற்ற வீரர்கள் அவனை பின்தொடர்ந்து விரைவதற்கு நீண்ட நேரமானது. அவன் பாண்டியர் கோட்டைக்குள் நுழைந்த பொழுது தேவாங்கினை தூக்கி கொண்டு அந்த கூட்டம் போய்விட்டது. இந்த இரவில் நெடுந்தொலைவு போயிருக்க முடியாது என முடிவு செய்த இளமருதன் தனது படையோடு அவர்களை நோக்கி விரைந்தான். திரையர்களை சுமந்து செல்லும் குதிரைகளால் ஒருபொழுதும் பாய்ந்து செல்ல முடியாது. புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அதை நீலன் உணர்ந்தான். எனவே தானும் மெதுவாகவே குதிரையை செலுத்தினான். விடுவிக்கப்பட்ட அடிமைகளும் குதிரைகளில் ஏறி இவர்களோடு வந்து கொண்டிருந்தனர். அவர்களை விலகி போகச் சொல்ல நீலனுக்கு மனமில்லை. தங்கள் தலைவனை ஒரு குதிரையில் தாங்கி பிடித்தபடி மற்றவர்கள் சூழ வந்தனர். அப்பொழுதுதான் எதிர்பாராமல் இருளுக்குள் இருந்து பாய்ந்து வந்து இறங்கின ஈட்டிகள். குதிரைகள் சிதறி விலகின. மெதுவாக போய்கொண்டிருந்த தனது குதிரையை இழுத்து நிறுத்தினான் காலம்பன். கையில் ஏந்தியிருந்த எரியுளி கொண்டு சுறா வேட்டையை தொடங்கினான். இருளெனும் பெரும் கடலுக்குள் காலம்பன் வீசிய எரியுளிகள் வந்து கொண்டிருந்தவர்களின் உடல்களை இடைவிடாது துளைத்து வெளியேறி கொண்டிருந்தன. தாக்குதலின் கூக்குரலுக்கு நடுவே தங்கள் தலைவனை பாதுகாப்பாக கொண்டு செல்வதிலேயே கவனமாக இருந்தனர் மீட்கப்பட்ட அடிமைகள். வேகமற்று நடக்கும் திரையர்களின் குதிரைகளை இடைவிடாது வந்து சூழ்ந்த வண்ணம் இருந்தனர் பாண்டிய வீரர்கள். எந்த ஓர் ஆயுதத்தையும் விட மிக நீளமானவை எரியுளிகள். எனவே புழுக்களை கொத்தி தூக்கும் கீற்றோலை போல அது மனித உடல்களை கொத்தி எடுத்து கொண்டிருந்தது. இந்த சிறு படையை அழிக்க தன் வீரன் ஒருவனே போதும் என காலம்பன் நினைத்த பொழுதுதான் சற்றும் எதிர்பாராதது நடந்தது. முன்னால் போய்கொண்டிருந்த நீலனை மறிக்க மின்னல் வேகத்தில் ஒரு குதிரை பாய்ந்து சென்றது. காலம்பன் அதை நோக்கி விரைந்து செல்ல குதிரையை இயக்கி பார்த்தான். ஆனால் இவனது குதிரையின் வேகம் கூடவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் பாய்ந்து சென்றது ஆலா. உருவிய வாளோடு இளமருதன் முன்னால் விரைந்ததற்கு காரணம் நீலனின் முதுகில் கட்டப்பட்டிருந்த தேவாங்கின் கூடை.
எந்த காரணம் கொண்டும் அதனை எடுத்துச் செல்ல அனுமதிக்க கூடாது என்ற வெறி கொண்டு தாக்கினான் இளமருதன். ஆலா பாய்ந்து சென்ற வேகம் காலம்பனை சற்றே உலுக்கியது. நீலனை நோக்கி விரைந்து செல்ல துடித்தான். இருளுக்குள் நிகழும் மோதலில் உருவங்கள் புலப்படவில்லை. எனவே எரியுளியை வீசி எறிய முடியாத நிலை. கன நேரம் கூட காலம்பனால் தாங்க முடியாமல் குதிரையை விட்டிறங்கி பாய்ந்து ஓடினான். சற்றும் எதிர்பாராமல் வெட்டி வீசப்பட்ட தலையொன்று அவனை கடந்து போய் இருளுக்குள் உருண்டது. காலம்பன் அதிர்ந்து நின்றான். இருளுக்குள் இருந்து சீறி வெளியேறியது ஆலா. ஆலாவின் முதுகில் அமர்ந்திருந்தான் நீலன். களை கட்டியது கூத்து. திசையெங்கும் இருந்து பரம்பு மலையை நோக்கி அடியடியாக மேலேறினர் பாணர்கள். கூத்து தொடங்கும் முன் தங்களின் பறைகளை நெருப்பிலே சூடேற்றினர். சூடேற்றிய பறையை இழுத்தடிக்கும் ஓசையின் வழி நெருப்பே பரவியது. வைப்பூரை எரித்த நெருப்பு, அருகன்குடியை அழித்த நெருப்பு, யவன நாவாய்களை விழுங்கிய நெருப்பு, கலந்தோறும் கனன்ற நெருப்பு. அந்நெருப்பே பாடலாய் மாறியது. நெருப்பின் பாடலே இரவெங்கும் ஒலித்தது. பரம்பின் வீரர்கள் நால்வரின் வாயிலிருந்து உமிழப்பட்ட பொறித்துகளை இப்பொழுது நிலமெங்கும் பாணர்கள் உமிழ்ந்து கொண்டிருந்தனர். பாய்மரங்களை விட உயரத்தில் பறந்து கொண்டிருந்த பாண்டியனின் புகழ் மீது பற்றி எரிந்தது நெருப்பு. கருகி உதிரும் புகழின் சாம்பலேந்தி வழியெங்கும் பாட்டி செய்தனர் அகவன் மக்கள். நீரின் மீது ஆடிய நெருப்பின் நடனத்தை நிலமெங்கும் ஆடி கழித்தனர் கூத்தர்கள். வணிகர்களின் அச்சு ஒடிவது ஏதோ ஒரு வகையில் மக்கள் எல்லோருக்கும் பிடித்திருந்தது. அதனாலேயே இந்த செய்தி மக்களின் செய்தியாக மாறியது. சேரனும் சோழனும் கூட இந்த கதை பாடலை அவையில் பாடச் சொல்லி கேட்டனர். வேந்தர்களில் முதல் நிலையை அடைந்து விட்டதாக செருக்கிக் கொண்டிருந்த பாண்டியன் எரிந்த கதை அவர்களுக்கு இன்பத்தை சுரந்தது. பாண்டிய இளவரசனின் மணவிழாவில் நடந்த கூத்துகள் எல்லாம் இப்பொழுது நிலமெங்கும் கேலி கூத்தாய் நிகழ்ந்து கொண்டிருந்தன. செல்வத்தின் கருநிழலில் கால் மிதித்து ஆடினர் கலைஞர்கள். ஓடோடிகளும் நாடோடிகளும் தமக்கான பாடலை தமது நரம்பெடுத்து மீட்டினர். ஆக்கத்தில் கிடைக்கும் இன்பம் அழிவிலும் கிடைக்கும். இவ்வழிவு தற்செயல் என்றுதான் எல்லோரும் நம்பினர். ஆனால் முற்றிலும் எரிந்த தீயில் இருந்து எரியாமல் வெளிவந்தது உண்மை. இது தற்செயல் அல்ல, தாக்குதல் என தெரிய வந்தது. தாக்கியது திரையர் கூட்டம் என்பதும் தெரிய வந்தது. உடன் இருந்தது பரம்பு மக்கள் என்பதும் புரிய வந்தது. அவ்வளவு காலமும் பரவிய நெருப்பை பற்றிய கதை இப்பொழுதுதான் நெருப்பாய் பரவ தொடங்கியது. வேல்பாரியின் சீற்றம் கடல் தொட்டு திரும்பியதென தென்பறை முழங்கினர் பாணர்கள். நெருப்பை விட வேகமாக பரவக்கூடியது கதை. நெருப்பை விட அதிகமாக சுடக்கூடியதும் கதை. நெருப்பு கொண்டு எரிக்க முடியாததும் கதை. எனவே இந்த கதை பரவுவதை தடுக்கவோ, எரிவதை நிறுத்தவோ, சுடுவதை மறைக்கவோ யாராலும் முடியவில்லை. இந்த நெருப்பை நீர் கொண்டு அணைக்க முடியாது. ஏனென்றால் இந்த நெருப்பே நீரின் மீதுதான் எரிய தொடங்கியது. கடைசி வரை நீரின் சாட்சியாகவே எரிந்து தணிந்தது. வெஸ்பானியனின் உடலில் படர்ந்த தீயை அணைக்க எவ்வளவு முயன்றும் முடியவில்லை. நதியிலே தள்ளிவிட்டு காப்பாற்றி விடலாம் என நினைத்து நெருப்போடு நீருக்குள் தள்ளினர். அவன் நீரில் விழுந்த சில கணங்களில்தான் எரிந்து கொண்டிருந்த கிப்பாலசின் நாவாய் வெடித்து சரிந்தது. வெஸ்பானியன் எரிந்து மூழ்கினானா, மூழ்கி எரிந்தானா என்பது தெரியாமலே போய்விட்டது. எண்ணிலடங்காத முத்துப்பெட்டிகள் ஏற்றப்பட்ட நாவாய் அது. ஒவ்வொரு வணிகனும் பெரும் மகிழ்வோடு கணக்கில்லாத பொருட்களை வாங்கி களம் நிறைத்து புறப்படும் வேளையில் நெருப்பு நடனம் நிகழ்ந்ததால் களத்தில் இருந்த பொருட்களின் அளவு கணக்கிட முடியாததாக இருந்தது. சந்தை அழிந்த கதையை வழித்தடங்கள் மறக்காமல் எடுத்து சென்று விடுகின்றன என்பார்கள். இப்பொழுதும் அதுவே நடந்தது. ஒரு துறைமுகம் முழுமுற்றாக அழிந்த கதையை கடல்வழி பயணித்த களங்கள் எல்லாம் எடுத்து சென்றன. நாவாய்கள் ஒதுங்கும் துறைமுகம் எங்கும் வைப்பூரின் கரிக்கட்டைகள் கரையொதுங்கின. கடல் இருக்கும் வரை இந்த கதையும் இருக்கும். பாம்பின் தலையை நசுக்குவது போல வைகையின் தலையில் இருந்த துறைமுகத்தை நசுக்கி அழித்தான் வேல்பாரி என்ற வரலாறு என்றும் நிற்கும். வரலாறெங்கும் கேட்டிராத கதையாக இது இருந்ததற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். அது உலகம் முழுவதும் இதுவரை கேட்டிராத செய்தி. நீரின் மீது நெருப்பு 3 நாட்கள் நின்று எரிந்தது என்னும் செய்தி. எனவே அது பாணர்களின் கற்பனையை தாண்டி கருப்பொருளாக இருந்தது. எரிபொருளே கருப்பொருள் ஆனதால் நிற்காமல் எரிந்தது. சுடும் சொற்கள் பற்றி எரிய எரியும் நெருப்பு சொல்லன சுட்டது.
பாடும் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு கதையை பாடுகிறான். உண்மையில் என்னதான் நடந்தது என்பதை அறிய அளவற்ற ஆர்வத்தோடு இருந்தான் பாரி. மழைக்காலம் முடிந்ததும் நிலமெங்கும் இருந்த பாணர்கள் பரம்பிற்கு மலையேற தொடங்குவது வழக்கம். இவ்வாண்டும் அப்படியே. பரம்பின் தாக்குதலை எழும் அலைகளும் வீசும் காற்றும் எங்கும் பேசிக்கொண்டிருக்க துள்ளி குதித்து மலையேறினர் பாணர்கள். நாள் தவறாமல் எவ்வியூரில் கூத்து நிகழ்ந்தது. கிடை கொண்டு பாடும் கிடையர் கூட்டம்தான் வைப்பூரின் கதையை எவ்வியூருக்கு வந்து முதலில் பாடியது. இந்த தாக்குதல் இவ்வளவு பெரிதாக நிகழ்ந்துள்ளது என்பதை பாரி உள்ளிட்ட அனைவரும் அன்றுதான் அறிந்தார்கள். கிடையர் குலத்து கிழவன் தான் வைப்பூரின் பெருமையை சங்கூதும் குரலில் இழுத்து பாடினான். வைகையின் வாய்முக பகுதி கடலை முத்தமிட்டு முத்தமிட்டு பின்வாங்கும் அதன் அழகு, கலங்கள் வந்து நிற்கும் வரிசையை ஒருபோதும் சேதப்படுத்தாத காற்று, பாண்டியனின் மகுடத்தில் ஒளிரும் பொன்னிற கல் அது என்று அதன் பெருமையை சொல்லி முடித்ததும் இளங்கிடையன் களமிறங்கினான். அவன் இறங்கியதும் கிடையர் குல ஆடுவன் கூட்டம் உள்ளிறங்கியது. ஆண்களும் பெண்களும் சூழ வலம் வந்தனர். கிணப்பறையின் ஒலி குறிப்பு அவர்களுக்கான நுணுக்கங்களை சொல்லிக் கொண்டிருந்தது. காலம்பன் பாரியின் இடப்புறம் அமர்ந்திருந்தான். ஏதோ ஒரு கூத்தினை பார்க்கிறோம் என்ற எண்ணத்தில்தான் அவன் அமர்ந்திருந்தான். அந்த கூத்தின் நாயகன் அவன்தான் என்பது தொடக்கத்தில் புலப்படவில்லை. நெருப்பின் அகன்ற வாய் கலங்களை வென்று தின்ற பொழுது பல்லுக்குள் சிக்கிக்கொண்ட பாய்மரத்தினை ஒடித்து உள்ளே தள்ளினான் காலம்பன் என்றான் கிடையன். கேட்டுக்கொண்டிருந்த காலம்பன் அதிர்ந்து உட்கார்ந்தான். கூட்டம் எழுப்பிய உற்சாக ஒலி விண்ணை தொட்டது. தாங்கள் பாடும் கதையின் நாயகன் தங்களின் கண் முன்னால் உட்கார்ந்திருக்கிறான் என்பது கிடையர்களுக்கு தெரியாது. வீரனின் வாழ் கலைஞனின் சொல்லாக மாறினால் என்னவாகும் என்பதை முதல் முறையாக பார்த்து கொண்டிருந்தான் காலம்பன். எரியொளியால் எண்ணற்ற வீரர்களின் உடல்களை செருகியபடி தோளிலே தூக்கி வந்த காலம்பனின் உடல்வாயினை இளங்கிடையன் பாடிய பொழுது கூத்தரங்கு அதிர்ந்தது. எழுந்த பேரோசை கிடைப்பறையின் ஓசையையும் மிஞ்சியது. அகல விரித்த கையால் ஒரு முகப்பறையை ஓங்கி அடித்து பேரொலி எழுப்புவது போல தனது தொடையில் அடித்து ஒளி எழுப்பினான் பாரி. ஆடுவன் கூட்டம் தாக்குதலின் வலிமையை வர்ணிக்க தொடங்கிய பொழுது பாரியால் இருக்கையில் உட்கார முடியவில்லை. காலம்பனின் வீரச் செயல் பரம்பு குடிகளுக்கே பாடம் சொன்னது. இசையும் கூத்தும் உச்சியில் ஏறி நிற்க பரிமாறப்படும் தாக்குதலின் விவரங்கள் கூத்துக்களத்தை போர்க்களமாக்கின. சீரியலும் சினம் கொண்டு பகை முடிக்கும் ஒற்றை சொல்லோடு பாடலை முடித்தான் இளங்கிடையன். கூத்து கேட்டவர்களின் ஆவேச உணர்ச்சி எல்லையற்றதாக இருந்தது. கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த திரையர்கள் கண்ணீர் பெருக பார்த்திருந்தனர். தங்கள் குலத்தலைவனை பற்றி பாடப்படும் முதல் பாடல் அது. காலம்பன் உறைந்து நின்ற பொழுது எதிரில் வந்து வணங்கி நின்றான் பாரி. பாடிய கிடையர்களுக்கு தங்களது கதையின் நாயகன் இவன்தான் என்று அப்பொழுதுதான் புரிய தொடங்கியது. காலம்பனை கண்கொண்டு பார்த்ததும் தாங்கள் செய்த தவறை உணர்ந்தனர். காலம்பனை விரிந்த மார்பன் என்று தவறாக பாடிவிட்டோம். இவன் விரிந்த மார்பல்லன். எதிரி தன் இரு கையை எவ்வளவு விரித்து வந்தாலும் அடங்கா மார்பன் என்று சொல்லி மறுவாடலை தொடங்கினான் இளங்கிடையன். இப்படித்தான் தொடங்கிய கூத்து எதுவும் விடியும் வரை முடிவதில்லை. மறுநாள் இன்னொரு பாணர் குழு வந்து சேரும். மீண்டும் வைப்பூர் பற்றி எரியும். கடலில் கலந்த நாவாய்களின் சாம்பல் கதையெங்கும் மிதக்கும். இடுக்கையும் உடுக்கையும் அந்தரியும் ஆகுளியும் உருமியும் உளவுமாக கருவிகளின் முழக்கத்துக்கு ஏற்ப வைகையின் நெருப்பு வடிவு கொள்ளும். எவ்வியூர் மக்களுக்கும் வந்து சேர்ந்த திரையர் கூட்டத்துக்கும் பெரும் துன்பத்தில் இருந்து மேலேற வேண்டிய தேவை இருந்தது. அந்த தேவையை கூத்துக்களே இட்டு நிரப்பின. நாட்கள் நகர்ந்தன. திரையர்குடி பரம்பு குடியானது. திரையர் குலத்தின் மூத்த பெண்ணொருத்தி கூடை நிறைய பழங்களை கொண்டு வந்து கொற்றவையின் முன்னால் பரப்பினாள். வழிபாடு தொடங்க போகும் முன் நடக்கும் சடங்கு இது. வைக்கப்பட்ட பழங்களுக்கெல்லாம் குலநாகினி கண் திறக்க முயன்ற பொழுது தேக்கன் தடுத்தான். கண் திறக்காத பழங்களே திரையர்களை கொண்டு வந்து சேர்த்தது என்றான். குலநாகினிக்கு புரிந்தது. கூட்டத்துக்குள்ளிருந்த அளவனை அருகில் வர சொன்னான். ஏனென்று அவனுக்கு புரியவில்லை. தயங்கியபடி அருகில் வந்தான். அள்ளி முத்தமிட்டாள் குலநாகினி. ஏனென்று திரையர்களுக்கும் புரியவில்லை. அளவனின் கண்களில் நீல வளையம் பூத்து கிடந்தது. கொற்றவையை வணங்கி மண்ணெடுத்து காலம்பனின் நெற்றியில் பூசினாள் குலநாகினி. குலவையொலி பெருகி மேலேறியது. பறவைகளின் படபடப்பையும் மீறி வெளியே கேட்டது
தேவவாக்கு விலங்கின் குரல். ஓசைகள் அடங்கியதும் பரம்பின் ஆசான் அறிவித்தான். வழக்கமாக 16 குலங்களுக்காக நடைபெறும் கொற்றவை கூத்து அடுத்த முறை 17 குலங்களுக்காக நடைபெறும். ஆனால் தேவவாக்கு விலங்கு பணம் எடுத்து கொடுக்க தொடங்கும் கதை அல்ல திரையர்களின் கதை. தேவவாக்கு விலங்கையே எடுத்து கொடுத்து தொடங்கும் கதை என்றார். கூட்டத்தின் குலவையொலி காட்டை கிழித்தது. திரையர்குல பெண்ணொருத்தி உடல் சிலிர்த்து ஆடத் தொடங்கினாள். தூதுவையின் நிறைவோடு அருளாட்டம் தொடங்கியது. உரிமைகள் நரம்பினை முறுக்கின. அவள் ஆடும் பரப்புக்கேற்ப கூட்டம் விலகி கொடுத்தது. நேரமாக ஆக ஆட்டத்தின் ஆவேசம் உச்சம் கொண்டது. கைகளை திருகி முறுக்கி தலை சுற்றி நிமிரும் அவளின் முகம் எதிர்கொள்ள முடியாததாக இருந்தது. பொழுதாவதை உணர்ந்து ஆடுபவளை நிலை கொள்ள செய்ய குலநாகினி களமிறங்கினாள். திரையர்குல பெண்களின் உடல்வாகு எளிதில் அடக்க முடியாதது. உயரத்திற்கும் உறுதிக்கும் இடையற்றது. அதுவும் அருளிறங்கி ஆடும் பெண்ணை அணைத்து நிறுத்த எவரால் முடியும்? எவ்வளவு முயன்றும் குலநாகினியால் எதுவும் செய்ய முடியவில்லை. கொற்றவை கூத்தின் பொழுது மற்ற குலப்பெண்கள் 2-3 பேர் அருளிறங்கி ஆடினாலும் இறுதியில் அடக்கி நிறுத்துபவள் குலநாகினி. தோற்றத்திலும் உடல் வலிவிலும் இடையற்றவளான பரம்பின் மூதாய் குலநாகினி. திரையர் குலத்தின் ஒற்றை பெண்ணை எது செய்தும் நிறுத்த முடியவில்லை. பார்த்து கொண்டிருந்த வேளிர் குல பெண்களுக்கு வேர்த்தது. உருமியின் நீலோசையும் உருண்டோடும் குலவையொலியும் சூழலின் ஆவேசத்தை அதிகமாக்கிக் கொண்டே இருந்தன. நிலைமையை எப்படி கைக்கொள்வதென்று யாருக்கும் புரியவில்லை. பாரியின் எண்ணங்கள் எங்கெங்கோ போய் திரும்பிக் கொண்டிருந்தன. குலங்கள் தாங்கள் அழிந்த கதைகளோடு களமிறங்கிவிட்டால் அவர்களை ஒருபோதும் ஆற்றல் கொண்டு நிறுத்த முடியாது. அவர்களை நிறுத்துவதற்கான வழியை கதைக்குள் தான் கண்டறிய வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது அருகில் இருந்த ஆதினி சொன்னான். சூலிவேலினை வணங்கி ஆண் வெற்றிலையை கொண்டு வந்து அரங்கில் வையுங்கள், ஆவேசம் தணிந்து அமைதி அடைவாள் தூதுவை என்று. குரல் கேட்டு அதிர்ந்தான் பாரி. செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருந்த அரங்கம் ஆதினியின் குரலை இறுக பற்றியது. சிறிது நேரத்திலே ஆண் வெற்றிலையை கொண்டு வந்து பாரியின் கையில் கொடுத்தனர். சூலிவேலினை நினைத்தபடி அரங்கின் நடுவே ஆண் வெற்றிலையை வைத்து வணங்கி நின்றான் பாரி. கொற்றவையின் முன்னால் அடங்கி அமர்ந்தாள் தூதுவை. புதிய மரபுகள் உருவாகி கொண்டுதான் இருக்கின்றன. குலங்கள் அழிபட்டு பரம்புக்கு வந்து சேர்ந்த பொழுது இப்படித்தானே நம் முன்னோர்கள் மரபுகளை உருவாக்கி இருப்பார்கள் என்று பெரியவர்கள் பேசிக்கொண்டனர். மலை மக்களின் எந்த ஒரு குடியும் இனி தனித்து வாழ முடியாது. குடிகளை இணைத்து நாடாக்காமல் விட்டுவிட்டோம். நாட்டின் அமைப்புகளை உருவாக்காமல் இனி எக்குடியும் தப்பி பிழைக்காது என்ற எண்ணங்கள் உருவான பொழுது தப்பி பிழைத்த குடிகள் எதுவும் இல்லை என்ற நிலை உருவாகிவிட்டது. பரம்பு மட்டுமே நமக்கு மிஞ்சியுள்ள ஒரே இடம். இதனை என்றென்றும் காத்து நிற்பர் எம் குல வழியினர் என்று ஆவேசம் கொண்டு சூளுரைத்தான் காலம்பன். சேரனின் அவையிலும் வைப்போர் எரிந்த கதை பாடப்பட்டது. உதயஞ்சேரலின் கன்னங்கள் பூரிப்பில் சிவக்கும் அளவுக்கு வைப்போர் நெருப்பு சுகம் கொடுத்தது. குளிருக்காக நெருப்பு அணைத்து மகிழ்வதைப் போல மகிழ்வுக்காக நெருப்பை இடைவிடாது அணைத்து கிடந்தான் உதியன். குரல்வாய் பாணர்களின் போட்டி பாடல்கள் நாள்தோறும் நடந்தன. கூலங்கள் எரிவதைப் போல கலங்கள் எரிந்தன என்றான் ஒருவன். நீரிலே மூழ்கும் வேளத்தின் கருமையேறிய முதுகினை போல கருகிய நாவாயின் அடிமரங்கள் காற்றிலே புதைந்தன என்றான் மற்றொருவன். பாண்டியனின் பதாகையில் பறந்து கொண்டிருந்த மீன்கள் எரிந்த நெருப்பின் சூடு தாங்காமல் ஆற்றின் நீரிலே செத்து மிதந்து கொண்டிருந்தன என்றான் இன்னொருவன். கடைசி ஆள் கவிதையை முடித்தான். பாண்டியன் இனி சுடப்பட்ட மீன் என்று. மறுநாள் கூத்து கலைஞர்கள் உள்ளே நுழைந்தனர். பொருட்கள் ஏற்றப்பட்ட கலங்களில் பற்றிய நெருப்பு என்ன வாசனை கொண்டிருந்தது என்பதை ஒரு பாணன் விளக்கி பாடினான். கலங்களின் வடிவத்தையும் நெருப்பின் வேகத்தையும் பாடுவதை விடுத்து எரிந்த பொருள்களை நினைவுபடுத்தியதற்காக பெரும் பொருளை பரிசாக கொடுத்தான் உதயஞ்சேரன். அதன் பின் வைப்பூரில் எரிந்த நெருப்பின் வாசனை சேரனின் அவையில் நாள்தோறும் மணக்க தொடங்கியது. சந்தனமும் அகிலும் எண்ணற்ற வாசனை பொருள்களும் இருந்த பிற கலங்கள் எரியும் பொழுது எழுந்த வாசனையை விவரித்து கூறின பல பாடல்கள். மிளகும் பாக்கும் கருகிய வாசனையை பாடிய கூத்தனுக்கு அள்ளி வழங்கினான் சேரன். அரி சந்தனமும் லவங்கமும் பாதி எரிந்து மூழ்கிய பொழுது எழுந்த வாசனை பற்றி மிக நுட்பமான குறிப்பை பாடினி ஒருத்தி பாடினாள். அவளுக்கு உதயஞ்சேரல் கொடுத்த பரிசு பொருள் பற்றி தனி பாடலே உருவாயிற்று. சேரனின் தலைநகரான வஞ்சி முழுக்க வைப்பூரின் வாசனையே மிதந்தது. ஆனாலும் உதயஞ்சேரலுக்கு ஆசை அடங்கவில்லை. ஒரு கட்டத்தில் கூத்தர்களின் வாய்மொழி சலிக்கவே வணிகர்களின் நேரடி கதறல் அவனுக்கு கூடுதல் மகிழ்வை கொடுத்தது.
துறைமுகத்தில் வந்து இறங்கும் ஒவ்வொரு வணிகனும் ஒவ்வொரு கதையோடு வந்து இறங்கினான். பெரும் வணிகன் என்று இருமாப்பு கொண்ட பலரின் கதை வைப்பூரோடு முடிவுக்கு வந்தது. சாத்துக்களின் தலைவன் சூழ்கடல் முதுவன் இனி எந்த துறையிலும் தலை நிமிர்ந்து நுழைய முடியாது. அது மட்டுமல்ல, பாண்டியனுக்கு பெண் கொடுத்ததால் சாத்துக்களின் தலைவனுக்கே இந்த கதி என்பது கடல் போல நிலை கொண்டு விட்டது. அழிந்த நாவாய்களுக்கும் கலங்களுக்கும் உரிமையானவர்கள் இழப்பை பற்றி தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தனர். ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட இழப்பு அளவிட முடியாததாக இருந்தது. எல்லாம் அழிந்தது என்று பல வணிகர்கள் கதறியபடி கடலுக்குள் சென்றனர். ஒவ்வொருவரின் கதையையும் கேட்டு உள்ளுக்குள் மகிழ்வோடு அரண்மனை திரும்பினான் உதயஞ்சேரல். துறைமுகம் வந்திறங்கிய வணிகர்கள் எல்லோரும் அழிந்த கதையைத்தான் சொன்னார்கள். யவன கப்பலில் பயணம் செய்த மொழி பெயர்ப்பாளன் ஒருவன் அழிந்த கதையை மட்டுமல்லாமல் அழித்தவர்களின் கதையையும் சேர்த்து சொன்னான். அவன் கிப்பாலசின் நாவாயில் பணியாற்றியவன். பாண்டிய மன்னனின் பரிசாக முசுகுந்தர் கொடுத்த புதிய அடிமைகளை கப்பலின் மேல் தளத்தில் ஏற்றியதில் இருந்து அவன் கதையை தொடங்கினான். நடந்தவை எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான். கதை கேட்ட உதயஞ்சேரலின் செவிகளில் பொறி துகளை உமிழ்ந்தவன் அவன்தான். வாய் பிளந்து கேட்டுக்கொண்டிருந்த உதயஞ்சேரல் வாய் மூடி அமைதியானான். பாரிதான் இவ்வளவையும் செய்தான் என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. அதன் பின் உதயஞ்சேரல் யாரிடமும் கதை கேட்கவே இல்லை. ஆனாலும் அதுவரை அவன் கேட்ட கதைகள் எல்லாம் அவனை சும்மா விடவும் இல்லை. வைப்பூரில் எரிந்த நெருப்பின் சூடு வஞ்சிமா நகருக்கும் பரவியது. நெருப்பு சுடத் தொடங்கியது. பரம்புமலை இருக்கும் இடத்துக்கும் வைப்பூர் இருக்கும் இடத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நிலப்பரப்பால் தொடர்பே ஏற்படுத்தி கொள்ள முடியாத பகுதியையே முற்றிலும் அழித்துள்ளான் வேள்பாரி. அதுவும் சின்னஞ்சிறு படையை மட்டுமே அனுப்பி. நாள்தோறும் சேரன் கேட்ட கதைகள் புதிய புதிய சான்றுகளை அவனுக்குள் இருந்தே எடுத்து கொடுத்து கொண்டிருந்தன. ஒரு கட்டத்தில் தனக்குத்தானே எரிய தொடங்கினான். பதற்றம் கூடியது. பரம்பு மலையை நோக்கி பாதையை உருவாக்கும் திட்டம் ஏறக்குறைய முடியும் தருவாயில் உள்ளது. ஒன்றிரண்டல்ல, பல முனைகளில் இருந்தும் அடற்காட்டை கிழித்து சேர வீரர்கள் உள்ளே நுழைந்துள்ளனர். ஏற்கனவே வகுத்த திட்டப்படி படைகள் புறப்பட வேண்டிய நாள் மிக அருகில் இருக்கிறது. ஆனால் படுக்கையில் கிடந்த உதயஞ்சேரலின் உடல் சூடு அளவிட முடியாததாக இருந்தது. கதை கேட்டு மகிழ்ந்தபடி இருந்தான் செங்கன சோழன். பேரரசர் சோழவேளனின் மகன். முதலில் அவனுக்குத்தான் பொற்சுவையை பெண் கேட்டனர். எல்லாம் நல்லபடியாக முடியும் என்று சோழவேளன் நம்பியிருந்த பொழுதுதான் குலசேகர பாண்டியன் முத்துக்களை உருட்டிவிட்டு விளையாடத் தொடங்கினான். சோழ்கடல் முதுவனின் சொற்கள் உருளும் முத்துக்களை மிதித்து சரிவு கண்டது. மன ஒப்பந்தம் பாண்டியர்களோடு என்று ஆனது. உள்ளுக்குள் அவமானத்தை உணர்ந்தபடி இருந்த சோழவேளன் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளவே இல்லை. இயல்பிலேயே தங்களை விட சேரர்களும் பாண்டியர்களும் வலிமையோடு இருக்கின்றனர் என்று அவனுக்கு தெரியும். அந்த வலிமைக்கு முக்கிய காரணமாக வணிகமும் இருந்தது. எனவேதான் வணிகர் குலம் நோக்கி அவன் பெண் பார்க்க தொடங்கினான். ஆனால் நிலைமை கைமீறி போய்விட்டது. திருமண செய்தி வந்து கொண்டே இருந்தது. அவமானங்களை கடக்க பெரும்பாடு பட வேண்டி இருந்தது. மாதக்கணக்கில் பட்ட அவமானத்தை வந்து சேர்ந்த ஒற்றை செய்தி துடைத்து எறிந்தது. நினைத்து நினைத்து மகிழ்ந்தான். ஒரு துறைமுகமே அழிந்ததா? மீண்டும் மீண்டும் கேட்டான். கேட்டு கேட்டு மகிழ்ந்தான். தந்தையின் அறைக்குள் நுழைந்தான் செங்கன சோழன். உடன் இருந்தவர்கள் விலகி வெளியேறினர். மகிழ்ந்து கிடக்கும் தந்தையை பார்த்து மகன் கேட்டான், பாண்டியன் எரிந்ததற்கே இவ்வளவு மகிழ்கிறாயே, பரம்பு எரிந்தால் எவ்வளவு மகிழ்வாய் என்று. அதில்தான் சோழவேளன். மகனின் ஆற்றல் அவனுக்கு நன்கு தெரியும். அதனால் தான் இவ்வளவு இளம் வயதில் முடிசூட்ட வேண்டுமா என்று பலரும் தயக்கம் காட்டிய பொழுது துணிந்து செங்கடனுக்கு பட்டம் சூட்டினான் சோழன். அதிர்ச்சியிலிருந்து மீளாமலே கேட்டான் சோழவேளன், முடியுமா மகனே? இதுநாள் வரை இந்த வினாவிற்கு விடையின்றி இருந்தேன். இப்பொழுது அதனை அறிந்து விட்டேன் என்றான். எப்படி? நம்மையோ நமது முயற்சியையோ இதுவரை பாரி அறியவில்லை. இனிமேல் அவன் அறிய போவதே இல்லை. ஏனென்றால் அவனது முழு கவனமும் திசை திரும்பி விட்டது என்றான். அவன் சொல்ல வருவதை உற்று கவனித்துக் கொண்டிருந்தான் சோழன். ஏற்கனவே அவமானப்பட்டு நிற்கும் சேரனும் புதிய அவமானத்தோடு நிற்கும் பாண்டியனும் இப்பொழுது ஒன்றிணைவார்கள். பரம்பின் கீழ் திசையில் இருந்தும் மேல் திசையில் இருந்தும் இவர்களின் படை நகரும். இரு பெரும் பேரரசுகளின் தாக்குதலை முழு மூச்சோடு எதிர்த்து வலிமையோடு போர் புரிவான் பாரி என்று சொல்லி நிறுத்தினான் செங்கன சோழன். கண்ணி வைக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தான் சோழவேளன். தலை திருப்பி கருவிழியை உருட்டியபடி சொன்னான்,
ஆளரவமற்று கிடக்கும் பரம்பின் வடதிசை மலைகளுக்கிடையே நம் படைகள் நகரும் ஓசையை அவன் உணரப்போவதே இல்லை என்று கண்ணிமைக்காமல் இருந்த சோழவேளன் அப்பொழுதுதான் தலைகுலுக்கி நினைவு மீண்டான். நான் தாக்கப் போவது பரம்பின் தலைநகரையோ பாரியையோ அல்ல. சொல்லியபடி இருக்கையை விட்டு எழுந்தான் செங்கன சோழன். அவனுடைய சொற்களால் கட்டப்பட்டிருந்த சோழவேளனும் இழுபட்டு எழுந்து அவன் பின்னே சென்றான். நாட்டை ஆள்பவர்கள் காட்டை ஆள நினைக்கும் மூடத்தனத்தை சேரனும் பாண்டியனும் செய்யட்டும். நான் ஆள்வதற்கு பரம்பில் எதுவும் இல்லை. ஆனால் அடைவதற்கு ஒன்று இருக்கிறது, அதனை அடைவேன் என்றான். பரம்பின் குரல் மீண்டும் ஒலிக்கும். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில். பாய்.